வணக்கம். டக்குன்னு நம்ம கையில் தெரியாமல் பட்டு வந்து பார்த்திங்கன்னா, எமர்ஜென்சி கால்க்குலாம் வந்து போயிருக்கோம். சில பேர் வந்து விளையாட்டு குசும்பு பிடிச்சிருங்க. வேணுன்ட்டே வந்து எமர்ஜென்சி கால்லாம் போட்டு இது எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பொய் புகார்லாம் கொடுத்துருக்கீங்க. அது மாதிரிலாம் வந்து கொடுத்தீங்கன்னா, இனிமேல்லாம் ஸ்டாப் பண்ணிங்க. அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. அந்த மாதிரி உங்களோட ஃபோன் இன்னைக்கு நீங்கள் எதுவுமே பண்ணாமல் கான்னு வைப்ரேட் ஆகி அலர்ட் ஆகி சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சா, ஒரு மெசேஜை நீங்கள் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு வேளை பார்த்துருந்தீங்க அப்படின்னா, பதற வேண்டாம், பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறது அந்த மெசேஜ்லேயே போட்டிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிவியர் அலர்ட் வந்து வந்த மாதிரி ஒரு மெசேஜ் இந்தியா முழுக்க நிறைய பேருக்கு அவங்களோட ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வைப்ரேட் ஆகி சவுண்டோட வந்து ஒரு அலார்மிங் சவுண்டோடு வந்து வந்திருக்கு. அந்த மெசேஜில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா லான்ச்சஸ் செல் ப்ராட்காஸ்ட் யூஸிங் இண்டிஜினஸ் டெக்னாலஜி ஃபார் இன்ஸ்டன்ட் டிசாஸ்டர் அலர்ட்டிங் சர்வீஸ் for its citizens, alert citizens, safe nations. No action is required by the public upon receipt of this message. This is a test message, Government of India. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வரலை, ஆனால் எனக்கு வந்திருக்கு. இன்னும் சில பேர் என் நண்பருக்குலாம் வந்திருக்கு. பேசிக்காக பார்த்தீங்கன்னா மேலே ஆங்கிலத்திலும் கீழே ஹிந்திலையும் கொடுத்துருக்கீங்க. ஆங்கிலத்தில் கொடுத்துருக்கீங்க புரியுது, கீழே ஹிந்தியில் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த எமர்ஜென்சி சிவியர் அலர்ட் அப்படின்றப்போ அந்தந்த பகுதிகளுக்கு போகிறப்போ அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மொழிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா வந்து ஆங்கிலம் தெரியாதவங்களும் படித்து இது சிவியர் அலர்ட் அப்படின்றத புரிஞ்சுப்பான். எனவே அந்த குறையை வந்து நம்ம சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது என்ன மேட்டர்னு போவோம். ஸோ இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா என்னடா அது திடீர்னு அப்படின்னா, ஸோ பேசிக்லி இது வந்து ஒரு டெஸ்ட் ரன். அவங்களே சொல்லிட்டாங்க, பதட்டப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னென்னா ஜஸ்ட் செல்ஃபோன் டவர் மூலியமாகவே உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு சிவியர் அலர்ட் மெசேஜ் உங்களுடைய மொபைல் ஆப்ரேட்டர் மூலியமாக இல்லை, ஜஸ்ட் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து போதும். உங்களுக்கு டிரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்திருக்க இந்த சிவியர் அலர்ட்டுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, இந்த பேரிடர் காலங்களில், அது பேரிடர் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றம் காரணமாக இருக்கக்கூடிய காலங்கள் மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்குது, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத சம்பவங்கள் நடக்குது, ஏதோ ஒரு பெரிய ஸ்டாம்பேட் வந்து நடந்துச்சு, இந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதங்கள் எல்லாம் வந்து நடக்கிறப்போ மக்களை அலர்ட் பண்ணணும்னா அந்த நேரத்தில் இவ்வளோ கோடி பேர் மக்கள் இருக்காங்க. ஸோ அதற்கு ஒரே தீர்வு என்னென்னா, ஆல்மோஸ்ட் எல்லாருமே செல்ஃபோன் வச்சுருக்காங்க. அந்த செல்ஃபோனை வந்து அவங்க பார்க்கறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கவங்ககிட்டையும் சொல்லலாம் அப்படிங்கிறதுனால பாரபட்சம் இல்லாமல் எல்லா நெட்வொர்க் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஃபோனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோனு ஆன் பண்ணியிருந்தாலே வந்து போதும், அந்த மெசேஜ் அவங்ககிட்ட போய் சேர்ற மாதிரி இதை டெஸ்ட் பண்ணி வந்து பார்த்துருக்காங்க. இதற்கு முன்னரே வந்து 2 முறை நடந்திருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச்சில் ஸ்டேட் லெவலில் இதை வந்து டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்புறம் ஏப்ரலோட எண்டில் வந்து சில ஸ்டேட்ஸில் இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. இப்போயும் இந்தியா முழுக்க ஒரே மெசேஜை வந்து எல்லாருக்குமே போய் சேருதா அப்படிங்கிற மாதிரி இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த டெஸ்ட் வந்து வெற்றியும் அடைஞ்சிருக்கு. இது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி தோணலாம், நிஜமாகவே இது ஒரு பெரிய விஷயம். உலகத்திலேயே அதிக ஜனத்தொகை கொண்ட நாடு அப்படிங்கிறதுனால, ஆனால் இந்த ஜனத்தொகை கொண்ட நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து சைனா இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ஃபோர் ரன்னர். அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி அலர்ட் மெசேஜஸ்லாம் அனுப்புறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் அவங்க வந்து எடுத்ததில்லை. மக்களை மானிட்டர் பண்ணுறதுக்கு வேணால் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இந்தியா தான் பார்த்திங்கன்னா உலகத்திலே முதல் முறையாக, அதாவது இவ்வளோ ஜனத்தொகை கொண்ட ஒரு நாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் அலர்ட் பண்ணி எல்லாருடைய ஃபோன்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் உங்களோட ஸ்க்ரீனில் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது வந்து வந்துட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஒரே ஒரு செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டால் நினச்சா ஒரு செய்தி எல்லாருக்கிட்டையும் கடத்தி கொண்டு போக முடியும் இவ்வளோ பெரிய ஒரு நாட்டில், அதுவும் ஒரு டிசாஸ்டர் மாதிரியான ஒரு பேரிடர் மாதிரியான காலங்களில் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ சைக்ளோனு, சுனாமி, எர்த்குவேக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப டிசாஸ்டர்ஸ் மூமெண்ட்ஸில் கண்டிப்பாக இந்த மெசேஜ் மூலியமாக தான் இனிமேல் ஃப்யூச்சரில் இந்தியாவில் எல்லாருமே வந்து அலர்ட் செய்யப்படுவார்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து இது எந்த ஒரு நெட்வொர்க் கன்ஜெஷனும் இல்லாமல், ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு 1 பாயிண்ட் தான் வந்து டவர் இருக்குது அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோனை வந்து அதை ரீச் பண்ணுற மாதிரி இது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து இப்போது இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு அது வந்து சேர்றது அப்படின்னா வந்து ஒரு இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் நடக்குது, அங்கே மக்கள்லாம் வந்து கும்பலாக கூடி இருக்காங்கன்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா சனத்தில் கால்ஸ் போகாது, சனத்தில் நெட்வொர்க் வந்து வேலை செய்யாது, அந்த டிராஃபிக் ரொம்ப ஓவராக இருக்கிறது மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த பிரச்சனை ஒரு வேளை இருந்தால் கூட அதையும் தாண்டி இந்த மெசேஜ் நம்மளுக்கு வந்து சேர்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதை பிரத்யேகமாக பிரதானமாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ திருப்பி சொல்கிறேன், எஸ்எம்எஸ் டெக்னாலஜியில் இது உங்களுக்கு வரல. ஸோ பேசிக்காக செல்ஃபோன் டவர்லேருந்து வருது அப்படிங்கிறனால தான் இவ்வளோ டைரெக்டாக வந்து அனுப்ப முடியுது. அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ரியல் லைஃப் எமர்ஜென்சிஸில் வந்து இந்த மாதிரி அலர்ட்ஸ் வர்றப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அனுப்புகிறாங்க அப்படின்னா
எப்போவுமே வந்து ஒரு பீப்புள் பிஹேவியர் கோவிட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக்டவுன்னு போட்டப்போ வந்து பீப்புள் பிஹேவியரை அதுதான் முதல் முறையாக வந்து உலகளாவிய ஒரு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் அமௌண்ட் ஆஃப் பீப்புளை வந்து இந்த மாதிரி ஒரு லாக்டவுன் போடுறப்போ அவங்க பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரே நேரத்தில் ஒரு ரியல் லைஃப் எமர்ஜென்சிக்காக இந்த மாதிரி மெசேஜ் வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய க்ரௌடு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த அலர்ட்டையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லாவே உங்களுக்கு தான் தெரியல, நம்ம எல்லாருமே ஃபோனை தான் வந்து ஊற்று பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறனால இது மாதிரி வராத ஒரு விஷயம் வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உடனே இதை பற்றி சமூக வலைதளங்கள் எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர், எல்லாருமே விழிப்போடு இருக்கீங்க அப்படின்னு வந்து கவர்மெண்ட் புரிஞ்சிருச்சு. இன்னொரு சைக்காலஜிக்கல் மேட்டர், இந்த அலர்ட் சவுண்டுக்கு யூஸ் பண்ண அந்த சவுண்டு இருக்குது பாருங்கள், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேணுட்டே டெஸ்ட்டுக்காக இந்த சவுண்ட் அப்படிங்கிறது உடனே நம்மளோட கவனத்தை வந்து திசை திருப்புறதா. அப்போ நம்ம ரிங்டோன்ஸ்க்கு தனி சவுண்ட் இருக்குது, அலார்முக்கு தனி சவுண்ட் நம்ம ஃபோன்ஸில் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு ஒரு ரீசனுக்காக தான் வச்சுருக்காங்க. தூக்கத்துலேருந்து எழுப்புறதுக்கும் நம்மளோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுக்கு சில சவுண்ட்ஸ்லாம் வந்து பக்காவாக உதவும். அப்படிங்கிறனால ஒரு எமர்ஜென்சி அலர்ட் மெசேஜ் நீ மிஸ்ஸே பண்ணக்கூடாதுப்பா. சில பேருக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா வந்து காது கேட்காத இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாமல் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு மூலியமாக அது என்னென்னு பார்க்குற மாதிரியான ஒரு சவுண்டை டிசைன் பண்ணி தான் இந்த அலர்ட்டுக்கும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த சவுண்டும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் வந்து தட்டி எழுப்பியிருக்கு. அதாவது என்னடா அது, நான் அலாரமே வைக்கல, என்னடா அதுதே அப்படின்னு பார்த்த மாதிரி எல்லாருமே இந்த அலர்ட்டை வந்து பார்த்துருக்காங்க. ஸோ பேசிக்லி இவங்களோட சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்டில் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் ரியாக்ஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற வகையில் இது ஒரு சக்ஸஸ் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சில பேர் குதர்க்கமான கேள்வியெல்லாம் இருக்குமே, செல்ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருந்தா அப்படின்னு, அப்படிலாம் மட்டும் கேட்டுறாதீங்கயா. ஆனால் சில பேருக்கு நிஜமே ஜென்யூனாக வந்து ஃப்ளைட் மோடில் இருந்தால் இந்த அலர்ட் வருமானா, நிஜமாக ஃப்ளைட் மோடில் இருந்தால் வராது. அதே மாதிரி சுத்தமாக உங்களுக்கு வந்து செல்ஃபோன் சிக்னலே இல்லை, ஒரு பாயிண்ட் கூட இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இது வராது. ஒன்ஸ் அது ஒரு பாயிண்ட் வந்தோடனே, இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ளைட் மோட்லேருந்து எடுத்தோன்னே இந்த அலர்ட் வந்து எப்போ நீங்கள் ஃபோனை ஸ்விட்ச் ஆன் பண்ணுறீங்களோ அப்போ முதல்ல அந்த ஃபோனோட இன்ட்ரொடக்ஷன்லேயே பார்த்திங்கன்னா இந்த அலர்ட் தான் ஆன் ஆனோன்னே பார்த்திங்கன்னா இது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபோனோட லோகோலாம் வந்து அந்த அனிமேஷன்லாம் முடிஞ்சோடனே இது உடனே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தல, அதை பற்றி கொஞ்சம் நிறைய பேருக்கு சொல்லணும். இது நிறைய பேருக்கு தெரியாது, இதை பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் தான். 112 நம்ம ஹாலிவுட் படம்லாம் பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா கால் 911 அப்படிங்கிறத அடிக்கடி நம்ம வந்து கேட்டிருப்போம் இல்லையா. அந்த மாதிரி 112 தான் நம்ம ஊரில் எமர்ஜென்சி நம்பர், ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் சொல்லுவாங்கள்ல, எல்லாத்துக்குமே ஒரே இடத்துலேயே தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த 111 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதோன்னே நம்மளுக்கு எல்லா விஷயமும் ஒரே இடத்துல கிடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு 100 அப்படிங்கிறது நம்ம உடனே போலீஸ்க்கு போடணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ்க்கு வந்து 108, ஃபயருக்கு அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக இருந்தது எல்லாத்தையுமே வந்து கம்பைன் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 112 வந்து போட்டிருக்காங்க. ஸோ 112 வந்து ஆப்ரேட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிஜமாக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அது ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கறதும் தப்பு இல்லை. அது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எல்லாமே ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பார்க்கறது தப்பு இல்லை. பட் அதில் வந்து சும்மா விளையாட்டுக்கு பண்ணுறது அப்படிங்கிறத தவிர்க்கணும். இருந்தாலும் எதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெவ்வேறு நம்பருக்கு கால் பண்ணி நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 112 கால் பண்ணால் ஆப்வியஸ்லி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரீச் பண்ணலாம், அண்ட் ஃபயர் சர்வீஸ் அதுக்கு ரீச் பண்ணலாம், ஆம்புலன்ஸ்க்கு ரீச் பண்ணலாம், அண்ட் பெண்கள் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து ரீச் பண்ணலாம், அண்ட் சைல்டு சப்போர்ட். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்புமையான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, ஏதாவது குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து உதவி அசிஸ்டன்ட் தேவைப்படுது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வந்து யூஸ் பண்ணலாம். அதையும் தாண்டி முக்கியமாக நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வயதானவர்கள் அப்படிங்கிறவங்க வீட்டில் இருக்கிறப்போ அவங்ககிட்ட என்ன தான் செல்ஃபோன் இருந்தாலும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் 112க்கு கால் பண்ணி நீங்கள் வந்து அசிஸ்டன்ஸ் கேட்கலாம். இது தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சிக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் கால் பண்ணி சரியான ஹெல்ப் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிடச்சி அவங்களுடைய லைஃப்பும் பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி சேவ் ஆகிருக்கு. ஒரு கேஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு வயதானவங்க அவங்க வீட்டில், அதாவது அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி எரிய ஆரம்பிச்சிருச்சு. அது அவங்களால உடனே அணைக்க முடியல. அவங்க பண்ண ஒரே நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 112க்கு கால் பண்ணிவிட்டு அந்த வீட்டை விட்டு வெளில வந்தது தான். ஒரு பெரிய டிசாஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா 112 ஃபயர் சர்வீஸ்க்கு சொல்லி அங்கே உடனே ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டையும் வந்து ஸ்டாப் பண்ணி, அதாவது பெருசாகாமல் ஸ்டாப் பண்ணி வயதானத்தையும் அந்த சீனியர் சிட்டிசனையும் வந்து காப்பாற்றிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 112 வந்து பல வகையில் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ 112க்கு நீங்கள் கால் பண்ணணும்னா ஆப்வியஸ்லி பேலன்ஸ் தேவையில்லை. ஸோ நீங்கள் பேலன்ஸே இல்லாமல் கால் பண்ணக்கூடிய ஒரே ஒரு நம்பர் வந்து 112 தான். ஸோ அதை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எமர்ஜென்சி நம்பரை வந்து சரியாக பயன்படுத்தாமல் இருக்காங்க. இன்னும் நான் வந்து பார்க்குறேன், ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னா வந்து இந்த நம்பர் என்ன அந்த நம்பர் என்னன்னு தேடுறது, கூகுளில் போடுறது, இப்போ ChatGPT கிட்ட கேட்குறது, அதெல்லாம் பண்ணாமல் ஸோ டைரெக்டாக நம்ம வந்து 112க்கு வந்து கால் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் வந்து தெரிவிச்சுக்கிறேன். என்னடா இந்த விஷயத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு கேட்குறேன். சில நேரத்தில் சிம்பிளான விஷயங்கள் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப அர்ஜென்ட்டான சுச்சுவேஷன்ஸ்லாம் மறந்துடுறாங்க. அதனால் ரிமைண்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறனால தான் இந்த காணொளி. நன்றி.